friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல மூணு நல்ல ரெஃப்ரெஷிங்கான நல்ல ஹெல்த்தியான ஸ்மூத்தி பண்ண போறோம். இப்போ வந்து நமக்கு கிர்னிபழம் சீசன்ல இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிர்னிபழம் வச்சு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் துளசி விதைகளை வந்து நம்ம ஊற வச்சிடலாம். இது வந்து பேசில் சீட்ஸ்னு நமக்கு வந்து கடைகளில் வாங்க கிடைக்கும். இல்லை சப்ஜா சீட்ஸ்னு எழுதியிருப்பாங்க. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். இந்த மாதிரி அழகா வந்துடும். இப்போ இது பண்ணுறதுக்கு நல்ல பழுத்த கிர்னி பழமாக எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பண்ணுறதுனால இதிலேருந்து பாதி மட்டும் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கிர்னி பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்பத் சேர்த்துக்கோங்க. நான் வந்து நன்னாரி சர்பத் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைனா நம்ம வந்து தேன் சேர்த்துக்கலாம், இல்லைனா சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஆனால் சர்பத் சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கூடவே பாதி எலுமிச்சை பழத்தோட சாறு. கடைசியாக நமக்கு தேவையான அளவு தண்ணி. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், ஒரு பாதி கப் போல் தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு கப்பில் மாற்றிடலாம். இது கூடவே நம்ம ஊற வச்சுருந்தோம்ல துளசி விதைகள், அதுலேருந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ நான் வந்து ஒரு பெரிய ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா சூப்பரான கிர்னிபழ ஸ்மூத்தி ரெடி ஆகிரும். அவ்வளோதான். டடா, நம்மளோட கிர்னிபழ ஸ்மூத்தி ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம இப்படி தான் செய்யணும்னு கிடையாது. இது கூட வந்து நமக்கு வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் வேணும்னா அதை கூட நம்ம மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மாம்பழம் இருந்துச்சுன்னா அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு என்னென்ன ஐடியாஸ் வருதோ அது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த சர்பத் சேர்க்கும் போது அதோட டேஸ்ட்டும் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம வந்து வாழைப்பழம் வச்சு ஸ்மூத்தி பண்ண போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து நல்லா பழுத்த 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே 4 பேரிச்சம்பழம், அதோட விதைகளை எடுத்துகிட்டு கொஞ்சம் பிச்சு வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன். தேன் வந்து இனிப்புக்காகவும் நம்ம சேர்த்துக்கிறோம், அதே நேரம் நம்மளோட உடம்புக்கும் ரொம்ப நல்லது தேன். அதனால் தேனும் சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு பால். நான் வந்து 1 கப் நல்லா காய்ச்சி நல்லா சில்லுன்னு இருக்கிற பால் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னா சூப்பரான வாழைப்பழ ஸ்மூத்தி தயார். கூடவே நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம்ல துளசி விதைகள், அதுலேருந்து 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இது இல்லாமையும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். டடா, நம்மளோட வாழைப்பழ ஸ்மூத்தி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நல்லா ஸ்மூத்தாக நல்லா க்ரீமியாக இருக்கும். இது வந்து நம்ம உடனே செஞ்ச உடனே சாப்பிட்றணும். ஏன்னா வாழைப்பழத்தை வந்து நம்ம கொஞ்ச நேரம் அரைச்சிட்டு வச்சோம் அப்படின்னா கலர் வந்து கொஞ்சம் மாறும். அதனால இதை வந்து நம்ம உடனே சர்வ் பண்ணிடணும். அடுத்தது நம்ம வந்து அவகாடோ ஸ்மூத்தி பண்ண போகிறோம். இது வந்து எல்லாருக்குமே பிடிக்குமான்னு தெரியல. ஏன்னா சில பேருக்கு வந்து அவகாடோ பிடிக்காது, அந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் இது வந்து நம்ம காலையில் ஒரு கிளாஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா நிறைவாக இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு பசிக்காது, நல்லா பசி தாங்கும். இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து நல்லா பழுத்த ஒரு அவகாடோ எடுத்திருக்கேன். இது வந்து இப்போ மோஸ்ட்லி எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் நமக்கு வந்து வாங்க கிடைக்கும். இதை வச்சு நம்ம சாண்ட்விச் கூட பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இதை வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம அப்படியே ஸ்கூப் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். கூடவே வாழைப்பழம் நம்ம சேர்க்கணும். நமக்கு வந்து பாதி போதும்னா பாதி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக சேர்த்துருக்கேன், ஏன்னா அப்போ வந்து டேஸ்ட் நல்லா பேலன்ஸ் ஆகும். கூடவே 4 பேரிச்சம்பழம், அதோட விதைகளை எடுத்துட்டேன், கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் பாதாமை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஹெல்த்தி ஆப்ஷனாக செஞ்சு காமிக்கிறதுனால நான் வந்து நட்ஸ் சேர்த்துருக்கேன். அப்படி இல்லைனா நம்ம வந்து இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுலேருந்து 4 மட்டும் நான் சேர்த்துருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தேன். நம்ம வந்து வாழைப்பழம் கம்மியாக சேர்த்துருந்தோம்னா தேன் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கடைசியாக தேவையான அளவு பால், 1லேருந்து 1.5 கப் பால் சேர்த்துக்கோங்க. நமக்கு வந்து கெட்டியாக வேணும்னா 1 கப் போதும், இல்லைனா 1.5 கப் சரியாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு கப்பில் மாற்றிடலாம். இன்னும் வேணும்னா நம்ம பால் சேர்த்துக்கலாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். மற்ற ஸ்மூத்திஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். டடா, நம்மளோட அவகாடோ ஸ்மூத்தி ரெடியாக இருக்குது. இது வந்து ஒரு ஹெல்த்தி ஆப்ஷன். காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம வந்து இது ஒரு டம்ளர் சாப்பிட்டாலே போதும், நல்லா நிறைவாக இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வந்து நமக்கு வாழைப்பழம் அதிகமாக வேணும்னா அப்படி சேர்த்துக்கலாம், பேரிச்சம்பழம் அதிகமாக வேணும்னா அப்படி சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி இருக்கு? குட். நல்லா இருக்கா? சரி.
Next one. என்னது அது? Banana. சாப்பிட்டு பாரு. Good. நல்லா இருக்கா? அது? Avocado. எந்த இது ரொம்ப நல்லா இருக்கு? cantaloupe. அடுத்தது? Next. banana. அடுத்தது? Not good. சரி அவகாடோ குடிச்சு பாரு பாப்போம். அப்பா யார் யாருக்கு என்ன கொடுப்போம்? cantaloupe யாருக்கு? அப்பா நீ avocado. சத்தான அவகாடோ வெச்சுக்கோங்க மம்மி. டேய் அதான்டா சத்தானது. அது நம்ம என்னெல்லாம் போட்டிருக்கேன் தெரியுமா? அன்பு, பாசம், பாதாம் பருப்பு. அடுத்து என்னங்க? என்னெல்லாம் போட்டாலும் அவகாடோ தானே. Come on. Let's go to beach. நாங்க பீச்சுக்கு போறோம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.